வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கேவுக்கு மீண்டும் தடை. பிசிசிஐ வெளியிட்ட அதிர்ச்சி காரணம். அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பலம் வாய்ந்த அணியாக இருந்த சிஎஸ்கே ஏற்கனவே ஒரு முறை சூதாட்ட புகாரில் சிக்கி தடை வாங்கி இருந்தது. இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியின் நிர்வாகி சீனிவாசன் அவர்கள் பிசிசிஐயின் எதிரியுடன் கைகோர்த்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிசிசிஐயை பொறுத்தவரை அவர்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் வாழ்நாள் தடை விதிக்கப்படும். இப்படித்தான் பிசிசிஐக்கு எதிராக உலகக்கோப்பையை வென்று தந்த கபில் தேவ் அவர்கள் ஐசிஎல் என்ற ஒரு கிரிக்கெட் தொடரை நடத்தினார். இதில் பங்கேற்ற பல வீரர்களுக்கு தடை விதிக்கப்பட்டு பிறகு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தான் லலித் மோடி ஐபிஎல் என்ற ஒரு கிரிக்கெட் தொடரை தொடங்கி பெரும் லாபத்தை பிசிசிஐக்கு கொடுத்தார். ஆனால் பிசிசிஐயில் தான் பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்று அவர் நகர்த்திய காய்கள் பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியது. மேலும் சூதாட்ட புகார், பண மோசடி புகார் ஆகியவற்றில் சிக்கி தற்போது லலித் மோடி அவர்கள் இங்கிலாந்தில் வசித்து வருகிறார். லலித் மோடி பிசிசிஐக்கு திரும்ப முடியாதபடி பல்வேறு வழக்குகள் அவர் மீது இருக்கிறது. இந்த நிலையில் தான் இங்கிலாந்தில் ஐபிஎல் தொடருக்கு போட்டியாக புதிய ஒரு தனியார் தொடரை நடத்த லலித் மோடி ஆர்வம் காட்டி வருகிறார். இங்கிலாந்து நாட்டில் த 100 என்ற தொடரை முற்றிலுமாக மாற்றி ஐபிஎல் போட்டியாக மாற்றும் முயற்சியில் அவர் ஈடுபட்டு வருகிறார். இதன் மூலம் ஐபிஎல் அணிகளை வரவழைத்து இங்கே உள்ள அணிகளை வாங்கி போட்டியை நடத்த உள்ளார். இதற்கான பணத்தை லலித் மோடி அவர்கள் முதலீடு செய்ய போகிறார். இதில் டியூஸ்டே தற்போது லலித் மோடியுடன் இந்த கூட்டணியில் சிஎஸ்கே அணியின் நிறுவனர் சீனிவாசன் அவர்கள் கைகோர்க்கப் போகிறார் என்ற செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக ஆங்கில நாளிதழ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இதுதான் தற்போது ஜெய்சா கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாம். இதனால் சிஎஸ்கே அணிக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் தற்போது ஏற்பட்டு உள்ளது. தென்னாப்பிரிக்காவை தொடர்ந்து தற்போது இங்கிலாந்திலும் ஐபிஎல் அணிகள் மற்ற அணிகளில் வாங்க இருப்பது நல்ல விஷயமாக கருதப்பட்டாலும் அது பிசிசிஐக்கு தலைவலியை ஏற்படுத்தும். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.